ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சுத்தமான ஹனி எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது, முருகன் கோயிலுக்கு போகிற வழியில் சேலம் ரோடில் வந்து வைல்ட் ஹனி ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து நல்ல தேன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இது வந்து மலை தேன், மலையிலேருந்து எடுக்கிற தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தோப்பில் இருக்கும் தேன், அந்த தேனுக்கும் மலை தேனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மலை தேனுன்றது மலை தேன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கும், சாப்பாடுக்காக சேர்த்து வைக்கும். அதை நம்மளுடைய பசிக்காக அங்கே வாழும் மக்கள் வந்து அதை எடுக்கிறாங்க. அது எடுக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏணி போலெல்லாம் போட்டு, அதுவும் நைட்டு 7 மணிக்கு தான் எடுப்பாங்க. ஏன்னா 7 மணிக்கு மேலே தான் வந்து தேனீக்கு வந்து கண்ணு தெரியாது. கண்ணு தெரியும் போது நம்ம அந்த தேனை எடுத்தோன்னா தேனி வந்து நம்மளை வந்து கடிச்சிருன்றதுக்காக 7 மணிக்கு மேலே ரொம்ப ரிஸ்க்கான வேலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அண்ணி அதே போல் காட்டு தேனில் தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தேனிலும் ஒரு 25 கிலோ தேனும் இருக்கும், தேன் இல்லாமையும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த தேனில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நோ பாஸ்டரைசேஷன். அதாவது அப்படியே ரா ஹனியாக கொடுக்குறாங்க. அப்படியே நம்மளுக்கு கிடைக்கிற ஹனியை நல்லா ஸ்க்யூஸ்னால் நல்லா பிழிஞ்சி அப்படியே ஹனியாக கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன செய்யணும், இந்த ஹனியை வாங்கிக்கிட்டு வந்தால் நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஒன்று கண்ணாடி பாட்டில், இல்லைன்னா மூங்கில், இல்லை பானை, இதே போல் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா நம்மளுக்கு கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சிங்கிள் ஹைவாகவும் ஒரு சின்ன தேனி கூடுற கூட்டாலையும் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பூக்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்தந்த பூக்களுக்கு தகுந்த போல் சீசன். முருங்கைப்பூ சீசனில் முருங்கைப்பூ ஹனின்றாங்க. அதே போல் சிறியனங்காய், பெரியனங்காய், அந்தந்த காட்டில் எந்தெந்த எதுக்கு முருங்கை தேன் அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன ஃபேமஸோ அதுக்கு தகுந்த போல் அவங்க வந்து தேனியை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம கூட சேல் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தேன் சாப்பிட்றதுக்கும் ஒரு வழிமுறை சொல்கிறாங்க. அப்படியே வந்து நம்ம குடிக்கக்கூடாது, ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ணும், இல்லை கையில் கொஞ்சம் சிறிதளவு சேர்த்து நக்கி சாப்பிட்ணும். அப்போ தான் அந்த தேனோட டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலும் அதிலே வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக வந்து தேன் வந்து புளிப்பாக ஆகிடும். இதுவே தேன் கற்கண்டுன்னு வேற சொல்கிறாங்க. ரொம்ப நாள் தேன் உண்மையான தேன் இருந்ததுன்னா அது கற்கண்டு போல் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ தேனில் இவங்க கொடுக்குற தேன் வந்து 100% வந்து பீ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையும் அடித்து அதால் உருவாக்கப்பட்ட தேன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்மிங் ஃப்ரம் ட்ரைபல் ஃபேமிலிஸ். 2 ஜெனரேஷன் தாண்டி யாருக்கெல்லாம் தேன் எடுக்க தெரியுமோ அவங்க மூலியமாக எடுக்கப்பட்டதான் இவங்க ஹனி அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. காட்டில் எடுக்கப்பட்ட தேனுன்னு சொல்கிறாங்க. 100% அன்ப்ராசஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட் பண்ணாத சுத்தமான தேனுன்னு சொல்கிறாங்க. நம்ம காட்டில் எடுக்கிற தேனுக்கும் இப்போ தோப்பில் எடுக்கிற தேனுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது இல்லையா. இப்போ தோப்பில் எடுக்கிற தேன் வந்து அங்கங்கே போய் உட்காரும். ஸோ அந்த தேன் வந்து அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்காது. ஆனால் காட்டில் கிடைக்கிற தேன் வந்து அந்த தேனை விட்டு கீரியே இறங்காது, அந்த தேன் கூட விட்டு. ஸோ அதுதான் இருக்கிறதுலே சுத்தமான தேன். அதே போல் இங்கே இருக்க டேஸ்ட்டாக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும், டெக்ஸ்சர், அதான் சொல்லுவாங்க இல்லையா, நிறம் திடம்னு சொல்லிட்டு, அது எல்லாமே அந்த ஃப்ளவரிங் சீசன் பொறுத்து தான் சொல்கிறாங்க. முருங்கைப்பூ சீசனா, இல்லை வந்து குறிஞ்சி சீசன், அதே போல் சொல்லி அந்த பெரியானங்க, சிறியானங்க, குறிஞ்சி, கொம்பு தேன், கல்லுட்டியான் தேன் அப்படின்னு சொல்லிட்டு தனி வகை வச்சுருக்காங்க. அந்தந்த மலருக்கு தகுந்த சீசனுக்கு தகுந்த போலையும் இந்த தேன்களை வகைப்படுத்துகிறாங்க இவங்க. இப்படி தான் அந்த தேனோட டிஸ்கிரிப்ஷன்லாம் சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் நான் குறிஞ்சி மலர் தேன் தான் நான் வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்கள் கூட எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆனால் ஒரிஜினல் தேனுன்னும் போது நம்ம காசு கொடுத்து வாங்கலாம். ஆனால் எனக்கு தெரியல இது எந்த அளவுக்கு ஒரிஜினல்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சொந்தங்கள் தொடர கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.